மீன் போயிடுச்சுடா, வரதில்லை. வரல, போயிடுச்சு. பார்த்தோன்னே போயிடுச்சு. கை வளர்த்திருந்தா மண்ணில் தான் இருந்துச்சு. மக்களே அப்படியே எங்கே பார்த்துங்க தெரியுதுங்களா? அதான் வர்க்லாவோட ரெஸ்டாரண்ட். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த கடைசிலேருந்து இந்த கடைசிக்கு வந்துவிட்டோம், டெட் எண்டு வந்துவிட்டோம். இந்த டெட் எண்டில் பார்த்திங்கன்னா அப்படியே லெஃப்ட்டில் திரும்பி பார்த்தோம்னா இது ஒரு ஐஸ்கிரீம் வண்டி, அப்புறம் அந்த உப்பு கல் அந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. இப்போ திருப்பி ரிட்டன் பார்த்திங்கன்னா இங்கேருந்து அந்த டெட் எண்டுக்கு போகிறோம். போகும்போது வரும்போது சரி நான் பெருசாக ஒன்றும் இருக்காது நைட் லைஃப்னா அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் வர்க்லால நைட் லைஃப்னாவே வேறு லெவலுங்க, வேறு மாதிரி. கண்டிப்பாக நீங்களும் வர்க்லா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வர்க்லா நைட் லைஃப். அண்டே பாருங்கள். இன்னும் உனக்கு எப்படி இருக்குது? ஃபஸ்ட் டைம் தான் நீ வர, உனக்கு எப்படி இருக்குது இந்த வர்க்லா? எப்படின்னு கேட்டால் எப்படி சொல்கிறதா? வாயில் தான் சொல்லலாம். காஜித்தனமாக சொல்லவா, நல்ல விதமாக சொல்லுவேன். நீ நல்ல விதமாகவே சொல்லு, நல்ல விதமே கொஞ்சம் காஜா தான் சொல்லுவேன். பாருங்க, இதெல்லாம் ரெஸ்டாரண்ட் தான். இங்கே பாருங்கள், மீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு என்ன மீன் வேணுமோ, கடல் மீன், இது எல்லாமே கடல் மீன். என்ன மீன் வேணுமோ எல்லா மீனுமே அவங்க வந்து ரெஸ்டாரண்ட்டில் வந்து அவங்க ஃப்ரை பண்ணி, அதாவது அவங்களே சமைச்சு கொடுத்துருவாங்க. டிஜே ரெடி ஆகிட்டுருக்கு. அப்படியே எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடலை ஒட்டினா, அதாவது கடலை பார்த்துக்கிட்டே சாப்பிட்ற மாதிரி ஒரு செம்மையான மூமெண்ட்டாக இருக்கும். அதேமாதிரி இங்கே இருக்கிற இந்த காட்டேஜ் அப்புறம் பார்த்திங்கன்னா வில்லாஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் தான் புக் பண்ணணும். என்ன கொண்டு இந்த மாதிரி வில்லாஸ்லாம் நம்ம ஆன்லைனில் தான் புக் பண்ணணும். நேரிலலாம் கிடச்ச ஃப்ரீ புக்கிங்கா ஆன்லைனில்? நீங்கள் பாருங்கள், இது கடல். அப்படியே லெஃப்ட்டு பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது பார்த்திங்களா? இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய காட்டேஜஸ், நிறைய வில்லா, அப்புறம் டேட்டோ ஷாப்பு, அந்த மாதிரி நிறையா ரெஸ்டாரண்ட்டு எல்லாமே இந்த ஃபுல்லாக இந்த அதாவது இந்த மலையை சுற்றியே இருக்குன்னு சொல்லலாம். சாரி, இந்த கடலை ஒட்டினாப்பில் இருக்கிற மலைக்கு மேலே பார்த்திங்கன்னா அங்கே தெரு பார்த்திங்கன்னா அங்கேருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகி வந்துருக்கோம். நான் அந்த சைடு ஒரு டெட் எண்ட் இருக்காங்க, தான் நம்ம கார் பார்க் பண்ணியிருக்கோம். அது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா மீன் வந்து ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியே வந்து அவங்க ஃப்ரெஷ்ஷாகவே வச்சுருப்பாங்க கடல் மீன். அதில் நீங்கள் வேணுங்கிற மீனை சொன்னீங்க அப்படின்னா அவங்க அதை வச்சு சமைச்சு கொடுப்பாங்க உங்கள் கண்ணு முன்னாடி. அப்படியே வாங்க, நான் உங்களுக்கு வீடியோ எடுத்துகிட்டே போகிறேன். ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கூட்டமாக தான் இருக்குது. ஏன்னா
நாங்கள் வந்து கிட்டத்தட்ட எத்தனை மணிக்கு அங்கே வந்து நம்ம பார்க் பண்ணோம் ஏண்டா கொண்டு நம்ம அங்கே எத்தனை மணிக்கு பார்க் பண்ணோம்? 5:45 இருக்குமா? 5:45க்கு அங்கேருந்து இங்கே வரைக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நடந்து வந்துருக்கோம் இந்த டெட் எண்டு பிடிக்கிறதுக்கு. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குங்க ரோடே. நடந்து போகிற இதுவே இந்த மாதிரி தான் இருக்கும். இன்னும் போக போக பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதனால தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி கோவானே சொல்கிறாங்க. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. அப்படிங்க பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரெசார்ட்டு கிட்டத்தட்ட இங்கே ஒரு 10-15 ரெசார்ட் மேலே ரெசார்ட்டு வில்லாஸ்லாம் நிறையா இருக்குல்ல இங்கே அதிகம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பா இருக்குது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேட்டோ ஷாப் இருக்குது, ட்ரெஸ்ஸிங் இருக்குது, செப்பல்ஸு, அப்புறம் எக்ஸட்ரா நிறையாவே இருக்குங்க. இது ஒரு மினி கோவா, கேரளாவில் இருக்கக்கூடிய மினி கோவா. ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அதாவது இந்த மாதிரி இடத்துக்கு வர்றது ஃபஸ்ட் டைம். அதனால் இதை பார்க்கும்போது எனக்கு பார்த்துட்டே இருக்கணும் தோணுது. இருக்கும்போது நான் ஏன்டா பிடிக்கணும்? உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் சொல்லுவ, நாங்கள் அப்படியா? இது குட்ஸு, மேலே ரெஸ்டாரண்ட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த இடமே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கடல், இந்த சைடு கடல், இந்த சைடு பார்த்திங்கன்னா அப்படியே கேண்டில் டின்னர் ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரி நிறையா இருக்குங்க. தாங்க பாருங்கள், நான் சொன்ன பார்த்தீங்களா இந்த ஃப்ரெஷ் பீஸை வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வெட்டி அவங்களே சமைச்சு கொடுத்துருவாங்க. நிறைய பொருட்களை பார்க்கும்போது உங்களுக்கு ஆசையாக இருக்கும், அதை வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆசையாக இருக்கும். ஆனால் எப்பயுமே இந்த பொருட்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியான பொருட்கள் தான். இது எல்லாமே கொஞ்சம் விலை மதிப்பு அதிகம், விலை அதிகம், அவ்வளோதாங்க. டிஜே ரெடி ஆகிட்டு இருக்குங்க. உங்கள் பேர் என்னங்கய்யா? என் பேர் என்ன எடுத்தா 100 ரூபா. உங்களை எடுத்த 100 ரூபாவா? சரி, ஓகே. தாத்தா எடுத்த 100 ரூபாவா? சரிங்கய்யா, சரி போய்ட்டுறேங்க, சந்தோஷம். தாத்தா எடுத்த 100 ரூபாவாம்மா. ஆனால் நான் தாத்தாவை எடுத்துட்டேன். என்ன கொண்டு டேய், தாத்தா எடுத்தா 100 ரூபாவாம்மா. ஆனால் நான் தாத்தாவை எடுத்துட்டேனே. எடுத்துட்டேன். இங்கே இருங்க, மேலேயும் பார்த்தீங்கன்னா டிஸ்கோ. ஆனால் மேக்ஸிமம் நம்மளுக்கு சொன்னது இந்த இடம் தான் நம்மளுக்கு சொன்னாங்க. அப்போ வெளியே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க என்னது டார்ஜிலிங் கஃபே. எஸ், இந்த டார்ஜிலிங் கஃபே அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. வெளியே நாங்கள் போன இடத்துல காலையிலேயே ஒரு அண்ணன் அப்புறம் நிறைய பேர் சொன்னாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும், நல்லா பார்ட்டி பண்ணுறதுலாம் நல்லாயிருக்கும், அங்கே போனீங்கன்னா சூப்பராக நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னாங்க. இங்கே கூட்டமாக இருக்குது. மியூசிக் அவனையும் கூட்டு வாங்கடா. அந்த மாதிரி நிறைய ரெஸ்டாரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கோ நடக்கும், நல்லா பார்ட்டி பண்ணலாம் ஜாலியாக. அதுவும் பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்தாலும் பார்ட்டி பண்ண முடியாது. இங்கே ஃபெஸ்டிவல் அந்த சீசன் டைமில் வந்தால் மட்டும்தான் அந்த மாதிரிலாம் நிறையா பார்ட்டி பண்ணுறது எல்லாமே இங்கே நடக்கும். மித்த நாளில் பார்த்திங்கன்னா இங்கே நடக்கிறது கொஞ்சம் கம்மி தான். மித்த நாள் நடக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரில. ஏன்னா நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சீசன் டைம் தான் வந்திருக்கேன். ஆனால் உண்மையாலுமே ரேட் வந்து தாறுமாறுங்க. இங்கே ரூமாக இருக்கட்டும், ஒரு ட்ரெஸ் வாங்குறதா இருக்கட்டும், இல்லை சாப்பிட்றதா இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா ரேட் வந்து தாறுமாறு ரேட்டு. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு வில்லாஸ்.
முக்கால்வாசி பார்த்திங்கன்னா இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரினர் தான் நிறைய பேர் இருக்காங்க. பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். இந்த இதில் பாருங்கள், ஃபுல்லாகவே ஃபாரினர்ஸ் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து நிறைய பேர் வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்டில் வந்து சாப்பிட்ணும் அப்படின்னாவே ரிசர்வ் பண்ணிடுறாங்க. காலையிலேயே மத்தியானம் அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ரிசர்வ் பண்ணிடுவாங்க. இந்த டேபிள் எனக்கு, இந்த டேபிள் எனக்கு அப்படின்னு சொல்லி ரிசர்வ் பண்ணிடுறாங்க. ஒவ்வொரு டேபிளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி கடைசியில் இருக்கிற டேபிளுக்கும் முன்னாடி இருக்கிற டேபிளுக்கும் ஒரு சில அமௌண்ட்டுகள் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஏன்னா முன்னாடி இருக்கிற டேபிள் வேணும் அப்படின்னா அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். கொஞ்சம் உள்ளே போக 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 கொஞ்சம் அமௌண்ட் கம்மியாகிட்டே போகும். தெரியும், பர்ஃப்யூம் இருக்குங்க. இங்கே பார்த்தீங்களா பழைய காலத்து அந்த பெல்லு அப்படியே டம்முன்னு அடித்த சவுண்டு பார்த்தீங்களா, அந்த மாதிரியான பழைய காலத்து பொருட்கள், சிற்பங்கள், அந்த மாதிரியான நிறையா விஷயங்கள் இங்கே கிடைக்கும். இருங்க, உங்களுக்கு பெரிய மீன் ஒன்று காட்டுறேன். சாரி, நாங்கள் கட்ட முடியல, கூட்டம் பண்ணிக்கிறாங்க. நல்லா டிஸ்கோ நடந்துகிட்ருக்கு. எவ்வளோ பெரிய மீன்ட்டு. இதில் உங்களுக்கு வேணுங்கிற பீஸ் வந்து அவங்க கட் பண்ணி செஞ்சு தருவாங்க. உங்களுக்கு தலை வேணால் தலை சைடு, வால் வேணால் வால் சைடு, அந்த மாதிரி வேணுங்கிற பீஸ் அவங்க கட் பண்ணி செஞ்சு தருவாங்க. அதோட ஒரு வழியாக வந்துட்டோங்க. ஐஸ் போட்டுட்ருக்காங்க பாருங்கள் ஃபிஷ்ஷுக்கு. அதிலே ப்ரைஸும் போட்டிருக்காங்க. இந்த குட்டி மீன் பார்த்திங்கன்னா 600 ரூபா. ஏன்னா ஃப்ரெஷ் மீனுங்கிறனால அந்தளவுக்கு ரேட் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். மக்களே பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து டிஜே செம்மையாக பண்ணிட்டாங்க. பாட்டு மியூசிக் வேறு லெவலில் இருக்குது. அவங்க அதுவும் ரியலாக வந்து கிட்டார் வாசிட்டே பாடுறதெல்லாம் நான் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அதுவே நேரில் அந்த அந்த குரூப்பை பார்க்கவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சேன்டா. அது டான்ஸ்லாம் ஆடிட்டு இருந்தாங்க கப்பிள்ஸாக. அதான் கொஞ்சம் வைத்தியத்தில் இருந்துச்சு. ஓகேங்க, இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே போனோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நீங்கள் வாட்டுக்கு அப்படியே நேராக நடந்து டைம் பாஸ் ஆகும். நடந்து நீங்கள் எதுவுமே வாங்க வேண்டாம், நீங்கள் சும்மா நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நடந்து போயிட்டே இருங்க. ஒரு 1 hour பார்த்திங்கன்னா அந்த முக்கு, அதாவது அடுத்த டெட் எண்டு போய் நின்றுவீங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு வர்றதுக்கே உங்களுக்கு டைம் போயிடும். அதான் செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுங்க. சரி, ஓகே மக்களே, வர்க்கலாவோட நைட் லைஃப் வேறு லெவலாக இருந்துச்சு. நம்ம சேனலில் புதுசாக வந்து நம்ம வீடியோ பார்க்குறாங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க. சரி, ஓகே, டாடா, பை, see you.